இப்போ நம்ம செய்ய போகிறது முறுக்கு. அதுக்கு வந்து முதல்ல ரெண்டு அழகு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவி ஒரு நல்ல சுத்தமான துணியில் அதை என்ன பண்ணணும்னா நல்லா பரப்பி வச்சுக்கணும். அடுத்தது அதை மிஷினில் கொண்டு போய் வச்சு நல்லா நைஸாக மாவு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லையா இந்த மாவு, அந்த மாவை என்ன பண்ணணும்னா வெறும் கடாயில் எந்த எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். அந்த மாவை நல்லா வறுத்து இந்த மாதிரி ஒரு தாம்பாளத்தில் போட்டு வச்சுட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் அதை நல்லா காய்ச்சி அதில் ஊற்றிடுங்க. அதோட சீரகமும் சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு குக்கரில் 2 அழாக்கு அரிசிக்கு 50 கிராம் அரை அழாக்கு உளுத்தம்பருப்பு அதை நீங்கள் வந்து குக்கரில் தண்ணி போட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதை போட்டு இதை நல்லா வேக வச்சுட்டு மத்தில் கடைஞ்சி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னலையா 2 அழாக்கு அரிசிக்கு அரை அழாக்கு உளுத்தம்பருப்பு. அரை அழாக்கு உளுத்தம்பருப்பை தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு போடுங்க. கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதை போட்டு குக்கரில் நல்லா வேக வச்சுட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. நம்ம வச்சுருக்க அரிசி மாவை ஏற்கனவே வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் உளுந்த மாவு ரெண்டுத்தையும் கலந்து இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு மாவை பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு ஈஸியாக வரும். இந்த மாவை முறுக்கு குழலில் போட்டு அதை அழகாக இந்த மாதிரி புழிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி முறுக்கை பிழிஞ்சிட்டு அதை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அழகான முறுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம புழிஞ்சு வச்சுருக்க முறுக்கை இப்போ இந்த எண்ணெயில் சுட்டு பொரித்து எடுக்கணும். இப்போ பாருங்கள் இந்த முறுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. கிறிஸ்பியான முறுக்கு தயார்.